இது வரைக்கும் தாலியில் யாராச்சும் நேம் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஐ மீன் லெட்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா தான் வந்து ஷோ பார்த்துட்டு இந்த மாதிரி தான்ப்பா நம்மளுக்கு ஒரு பொண்ணு, உனக்கு இது மாதிரி தான் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட. என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிலாம் கேட்கல, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், நீண்ட நாள் காதலியை கரம் ஆமா கரம் பிடித்தார் ரிச்சர்ட், டிடி செய்த காரியத்தை பார்த்தீங்களா? முரட்டு கண்ணுக்காரி விரச்சிக்கிட்டு போறாளே. சர்ப்ரைசிங் ஹிம் அந்த மொமெண்ட். இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும் போது அதெல்லாம் நோ அப்போசிஷன். மேலே நார்மலாக எப்பவுமே ஒரு ஃப்ளவர் வருது, எதுக்கு அந்த ஃப்ளவர் இருக்கணும், ஏன் நம்ம பேர் இருக்கக்கூடாதா? கிட்ட சொல்லாமலே அது பண்ணிட்டு அப்புறமா இவர் ரியாக்ஷன் என்னதான் இருக்கும் பார்க்கலாம், ஏன்னா ரியாக்ஷனே வராது. வயசுக்குள்ள நைசா நுழைஞ்சவன அனு மேமுக்குலாம் ரொம்ப கிட்ட தான் சொன்னோம், அடப்பாவீங்களா கூடவே இருந்தேடா. நிஜமாவே ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். ஒர்க்னா பாருங்க, ஹனிமூனே பிளான் பண்ணலன்னா பார்த்துக்கோங்க. மஞ்சு பூச்சி மாதிரி தெரியுதுங்க. இதோ இதோ என் பல்லவி. நாங்கள் நிறைய வெளியில் போனதே கிடையாது, ஏன்னா யாராச்சும் பார்த்துருவாங்களோ. அதோட அவ வின் பண்ணியிருக்கா, அதுக்கு வந்து இதனால் இந்த லவ்னால தான் வின் பண்ணிட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களோ, இல்லை இதுக்கான தான் இது, அதனால அந்த ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட நியூலி வெட்ஸ் ரிச்சர்ட் அண்ட் ஜீவிதா இருக்காங்க. வணக்கம். 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 ஹாய் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சாரி, உங்களோட அந்த நியூலி அந்த ஹனிமூன் ஃபேஸை வந்து கெடுக்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன். யாராவது இந்த மாதிரி பண்ணணுன்னு நானும் ஆசைப்பட்டேன், கரெக்டாக நீங்கள் வந்திருக்கீங்க. சரி, பட் டு பி வெரி ஹானஸ்ட், லைக் ரெண்டு பேருமே நான் வந்து ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கனால ஃபீல்ஸ் லைக் ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஸோ ஹாப்பி டு see the pictures and அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. கன்ஃபார்மா ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ தயவு செஞ்சு திருஷ்டி சுத்தி போடுங்க. நானே நிறைய போட்டோஸ் பார்த்துட்டு கண்ணு வச்சுட்டு நினைக்கிறேன். பட் ஆஃப்கோர்ஸ் வேர் இட் ஆல் ஸ்டார்டட் அப்படின்னு தான் நான் கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தேன். பிகாஸ் we know you as a contestant, we know you as a director அப்படின்னு இருக்கும்போது எங்கேயோ அந்த ஸ்பார்க் வந்திருக்கும். அது எங்கிருந்து, வேர் இட் ஆல் ஸ்டார்டட்? அது எப்படி பண்ணீங்க சொல்கிறீங்க? அது எப்படி நடந்துச்சுன்னே இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரில. அது என்ன சொல்கிறது, அதுதான் வந்து எப்படின்னா ஜீவிதா வந்து எனக்கு கண்டஸ்டண்ட்டாக தான் தெரியும். ஷோ முடிகிற வரைக்குமே எனக்கு கண்டஸ்டண்ட்டாக மட்டும்தான் எனக்கு ஜீவிதா. ஆமாம், அவங்க வருவாங்க, பாடுவாங்க, சரி நல்லா பாடினா சார் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேம்மா நல்லா பாடினோம்மா, இவ்வளோதான் டாக்கே இருக்கும். இப்போ கூட என் ஃபோனில் ரிச்சர்ட் சார் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்படிதான் இருக்கும். நானும் ஜீவிதா SS10 அவ்வளோதான் இருக்குது. இப்படி தான் அந்த ஷோவே போச்சு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்ல பொண்ணுல இப்படி சார் ஓகே, அது வந்தது பாடுது போகுது, அது வேறு ஏதோ லைட்டாக எல்லாருக்கும் இருக்கும், லைட்டாக இந்த பொண்ணு வரும், அது வேலையை பார்க்கும், அமைதியாக போகும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து ஷோ பார்த்துட்டு ஏதோ ஷோவோட எண்டில் சொன்னாங்க, இந்த மாதிரி தான்ப்பா நம்மளுக்கு ஒரு பொண்ணு, உனக்கு இது மாதிரி தான் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 months கழிச்சு இவங்க அக்காவுக்கு வந்து வெட்டிங். அப்போ இவங்க ஃபேமிலியாக வந்து இன்வைட் பண்ணாங்க, நீங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வரணும், எல்லாருமே வரணும் அப்படின்ட்டு. அப்போ நான் ரிசப்ஷன் போயிட்டு அட்டன் பண்ணேன் இவங்களோட அக்கா கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் என்னால் நெக்ஸ்ட் டே முகூர்த்தம் போக முடியல, அதனால் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். எங்கள் அம்மா வந்து நீங்கள் வேணால் முகூர்த்தம் போயிடுங்க, அவங்க வந்து கூப்பிட்டாங்க வீடு தேடி வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்போ முகூர்த்தத்தில் எங்கள் அம்மாவும் அவங்களோட அம்மாவும் காலையில் அந்த கோவிலில் வந்து சின்ன கான்வர்சேஷனில் எனக்கு உங்களை பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் என் வீட்டுக்கு மருமகளாக கொடுத்துருங்க. அம்மாக்கு என்னன்னா, நான் எப்படியே இந்த பொண்ணு நோ சொல்ல மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நல்ல பொண்ணு ஆமா அப்படின்றது. நல்ல பொண்ணா எப்படின்னா நான் சொல்றேன் பார்க்குற விதத்துல அந்த மாதிரி. ஸோ அந்த விதத்தில் எனக்கு பிடிக்கும். ஓகே அப்படிதான். எங்கள் அம்மா சொன்னா இப்படி சொல்லிட்டீங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் சரி ஓகே, அவங்களுக்கு ஓகேவா, நீங்கள் பாட்டு கேட்டு வந்தீங்கன்னா அவங்க சைட்லேயும் வந்து அவங்களுக்கு ஓகேனா, 2 பேருக்கும் ஓகேனா ஓகேன்ட்டாங்க. இது வேறையா? ஆமா, ஆக்சுவலி அவங்க ரொம்ப அழகாக அப்ரோச் பண்ணாங்க என்கிட்ட. லைக் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிலாம் கேட்கல, எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு என்ன சொல்றதா, எனக்கு இவரை விட அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றேன், பாவங்க இப்பதானே கல்யாணம் அப்படி இல்லை, எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் அவங்க கூட தான் ரொம்ப அட்டாச் ஆனேன். இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் அவங்கள பார்த்தாலே அப்படியே ஒரு பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ அவங்க கேட்டப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு இவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும்.
சார் தான் சொல்லுவேன். நான் சீசன் டைம்லயும் ஏதாச்சும் பாட்டு பாடி நான் அது சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா தான் இவர்கிட்ட போய் பேசுவேன். அப்ப கூட பேசுவேன்னா நேர்ல நான் பேச மாட்டேன். இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் போடுவேன். இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் ஆமா, ஹாய் சார், நான் நல்லா இந்த வாட்டி நல்லா பாடல, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா பாடிடுவேன். ஏன்னா எனக்கு என்னமோ இவர் வந்து என் மேல மட்டும் இல்லை, எல்லா கண்டஸ்டன்ஸ் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பாரு. ரொம்ப புஷ் பண்ணுவாரு. லைக் நீங்கள் நல்லா பண்ணோம், அடுத்த பெர்ஃபார்ம் நீங்கள் நல்லா வரணும்ன்ட்டு எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து அவர் அப்படி தான் நினைப்பார். அப்படி ஒரு பர்சன் அவர். ஸோ அதுலேயும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, எல்லாரையும் பார்க்குற விதம், எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்ப்பாரு. அண்ட் ரொம்ப அவரோட ஒர்க்கில் வந்து எப்படி சொல்கிறது, என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஆமாம், அவர் ஒர்க்கில் வந்து அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ சின்சியராக இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கில் அவங்க கரெக்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ஏதோ ஒரு இது ஆமாம், அந்த பொண்ணு அது வேலை உண்டு அது உண்டுன்னு இருக்கு, எந்த வேற உம்புக்கும் போகாது, அந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல ஒரு பொண்ணு. ஆமாம், சைலண்டாக வரும், வேலையை பார்க்கும், பாடம், கிளம்பிடும். அந்த ஒரு ஸ்பார்க் தான். சே, இப்படி ஒரு பொண்ணா அப்படி அந்த மாதிரி. பட் ஆனா நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அரேஞ்ச்டு லவ்ன்ட்டு. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு நினைக்கிறேன். யாருமே நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்த்தேன், நீண்ட நாள் காதலியை கரம் பிடித்தார் ரிச்சர்ட், டிடி செய்த காரியத்தை பார்த்தீங்களா, பாவம் அந்த அக்கா. நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க நிறைவேற்றி வச்சுட்டு போனாங்க. அந்த வெட்டிங்ல வந்து நான் ரொம்ப பயந்த விஷயமே என்னன்னா, அந்த கிறிஸ்டியன் வெட்டிங்ல எப்போ இதை சொல்லிடுவாங்களோ பதட்டமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடியே வந்து டிடி தான், வெய் ஏன்டா இதெல்லாம் பயப்படுற, இதெல்லாம் எல்லாருமே நார்மலா தானே சொல்லி பண்ண வச்சான், அவங்கள வேற போட்டு டிடி செய்த காரியத்தை பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த அரேஞ்ச்டு லவ்க்கான அழகே ஒரு தனி. ஸோ அஃப்கோர்ஸ் இது இந்த டாக்ஸ்ல எப்போ அரேஞ்சுனாலும் ஏதோ ஒரு வைப், ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஸ்பார்க். ஆமா, ஏன்னா இதை நோ சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன் இப்படி போய் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் தான் தோணுச்சு. ஆனா நல்ல, ஆமா எனக்கு ஓகே தான், தப்பா எடுத்துப்பாங்கன்னு அதுக்காக மட்டும் ரொம்பவே யோசிச்சோம். அதுக்காக தான் லைக் எப்படி ஒரு கண்டஸ்டன்ட் டைரக்டர் அப்படி என்ன பேசுவாங்க, ரொம்பவே பயந்து. ரிலிஜன்னு கேஸ்ட்டு இதுக்கெல்லாம் மீறி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட போய் கேட்குறது என்ன தப்பு இருக்குன்னு எங்கள் அம்மாவும் அப்படி தான் அப்ரோச் பண்ணாங்க. அவங்களும் அந்த விதத்தை தான் பார்த்தாங்க. அது எதுவுமே மற்ற விஷயத்தில் எதுவுமே அதை பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் உங்கள் அக்காவோட மாப்பிள்ளை வந்து முஸ்லீம், அதுக்கும் அவங்க எதுவும் சொல்லலை. இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே இப்போ இவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆமாம் ஆமாம் இப்போ நாங்களும் போய் கேட்கும் போதும் என்ன எதுவும் சொல்லலை. பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கு, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கவே. ஸோ ஸ்வீட். அஃப்கோர்ஸ் இந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்ததுல, இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், நீங்களுமே வந்து அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கீங்க. அந்த சார்லேருந்து கன்வெர்ட் ஆகிருக்கோம்ல ஒரு இடத்துல, உங்களுக்கே அதுக்கப்புறமா அந்த பாண்டு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதுல, அது எப்போன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது? அது பழக அது எப்போ கிரியேட் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ இருக்குமோ வாங்க போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்ட் ஆகி அப்பப்போ வரும் அந்த மாதிரி தான். இப்போ வரைக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி தான் இருக்கோம் நாங்கள். அது ஆக்சுவலி வந்து நாங்கள் ஃபேமிலி ஒன்றா ஆனதுக்கப்புறம் இவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னு மாற்றி மாற்றி மீட் பண்ணிப்போம். லைக் இவங்களோட சிஸ்டரும் என்னோட சிஸ்டரும் சேம் டைம் ப்ரெக்னன்சி கோ த்ரூ பண்ணாங்க. இவங்க சிஸ்டரோட பாப்பா வந்து என்னோட அக்கா பாப்பாவோட 4 நாள் பெரியவன். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே கனெக்டடாக இருந்தோம். அப்போது ஒரு இதுலேயும் பார்த்துக்கிறது பேசுறது. நாங்கள் நிறைய வெளியில் போனதே கிடையாது, ஏன்னா யாராச்சும் பார்த்துருவாங்களோ அந்த மாதிரி எனக்கு அது வந்து டைம் கிடையாது. அப்படி இல்லை, எனக்கு வேணாம் ரொம்ப போய் இதாக்கி வேணாம். அப்புறமா வந்து இதனால தான் இந்த ஷோனால தான் வந்து இந்த பொண்ணை வந்து இப்போ அதோட அவள் வின் பண்ணியிருக்கா, அதுக்கு வந்து இதனால் இந்த லவ்னால தான் வின் பண்ணிட்டாங்கன்னு யாராவது சொல்லுவாங்களோ, இல்லை இதுக்கான தான் இது, அதனால அந்த வேணாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க பேரண்ட்ஸ், அது நடக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியல. இத்தனைக்கும் திஸ் வாஸ் போஸ்ட் ஷோ தான். ஆமாமா, இது அப்புறமா ஒரு 6 months கழிச்சு தான் இந்த விஷயமே. இப்படி ஒரு அப்ரோச். ஓகே, எனக்கும் வந்து கல்யாண வயசு ஆகுதுடா என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது, போதும் நீ பண்ண அட்டூழியங்கள்லாம், அட்டூழியம் கிடையாது, நீ போதும் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு உனக்கு நான் என் லைஃப்பை நான் பார்த்து வைக்கிறேன், உங்க லைஃப் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா. அதனால எங்க அம்மா கையில விட்டுட்டேன், அவங்க பார்த்து எனக்கு ப்ராப்பரா வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிஃபோர் மேரேஜ் லைக் ஹவு மெனி இயர்ஸ் இல்ல மந்த்ஸ் தான்? 1 year. 1 year. நம்ம 1 year. 1 year தான். 1 year தான். பரவாயில்ல, பெரிய கேப்லாம் விடணும்னுலாம் யோசிக்கிறீங்க. நானே இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஆனா 1.5 years 1 year கரெக்ட். ஏன் எதனால இப்போ கொஞ்சம் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம்ல? இப்போ இவர் தான் முடிவாயிடுச்சு, உங்களுக்கும் இவங்க தான் முடிவாயிடுச்சு,
இப்ப நாள் அது கழிச்சு என்னமோ எல்லாமே ரொம்ப செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல இதை எதுக்கு நம்ம தள்ளி போடணும் தள்ளணுமா அப்படின்னு. அப்படின்னு எனக்கு என்ன சொல்றது, என் ஃபேமிலி விட்டு வந்த மாதிரியே தெரியல. ம். இதே என்னோட ஃபேமிலி அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் இது வந்து இப்போ நான் இங்கே அங்க- இருக்கணும்னா நான் தான் இங்கே ஜீவிதா இப்போ அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து இங்கே வராங்கன்னா நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பாட்டு வேலையில் இருப்பேன், என் ஒர்க் பார்த்துட்டு இருப்பேன், அவங்க வந்து இங்கே அட்டன் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நான் திடீர்னு இவங்க இல்லைன்னா நான் அங்கே போக முடிஞ்சா நான் போயிட்டு போவேன் அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு இதுவே அவ்வளவு கிடையாது. leisure ஆயிடுச்சு. அப்படி Yeah. ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது என்னன்னே தெரியல, ரொம்ப கம்மியான பீரியட்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ஸோ ரேர் டு சீல இந்த மாதிரி ஆக்சுவலி அது மாதிரி. கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் இந்த பாண்ட் ஒன்று பார்க்கும்போது இந்த ஃபோட்டோஸ் பற்றி நான் பேசினேன்ல, சச் ட்ரீமி வெட்டிங், அந்த கிறிஸ்டியன் வெட்டிங். ஃபார் சம் ரீசன் இதெல்லாம் நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம். அண்ட் ஐ திங்க் உங்களோட ரியல் வெட்டிங்கே வந்து அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இப்படி தான் ட்ரீமி வெட்டிங் தான் பிளான் பண்ணீங்களா? யாரோட பிளான் இது? ட்ரீமிலாம் கிடையாதுங்க எக்ஸ்பெக்டே எல்லாம். பண்ணல நாங்க ஆமா. அப்படி அமையோன்ட்டு எல்லாம். நான் சும்மா எல்லாருமே தேடுற மாதிரி தான். எப்படி நீங்க ட்ரீமின்னு சொல்ற அளவுக்குலாம் இருந்துச்சான்லாம் தெரியல. ஏங்க அந்த போட்டோஸ் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு. அழகா எடுத்து கொடுத்தாரு. வெங்கட் பாலாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனா ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆ. என்ன பண்ணலாம், சும்மா நம்ம நிறைய விஷயங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்து இதுல இருந்து ஒண்ணு அதுல இருந்து ஒண்ணு, எப்படியாவது இதை பண்ணி கொடுத்துருங்க, இந்த அமௌண்ட்டுக்கு இதை பண்ணி கொடுங்க, அப்படி பண்ண ஒரு கம்மியான ஒரு விஷயங்கள் தான் எல்லாமே. அதை வந்து அழகா கேப்சர் பண்ணி அழகா கொடுத்தாங்க. அப்கோர்ஸ் அந்த நடுவில் நிறைய பேர் எடுத்தாங்க, நாட் உங்க ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ இல்லை, பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தது. ஒரு சன்செட் கிட்ட நீங்க வந்து உங்களோட சிலவுட் இமேஜ் தான் அந்த கிஸ் ஃபோட்டோ வந்து அதாவது ரொம்ப வெட்டிங் அழகா வந்து இருந்தது. 3 மணிக்கு பிளான் பண்ணதுங்க. வெட்டிங் வந்து அந்த டெக்கரேஷன் இன்னும் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ. ஏதோ அது வந்து 7 மணிக்கு ரிசப்ஷன், 5:30 மணிக்கு தான் நாங்கள் வந்தோமே கிறிஸ்டின் வெட்டிங்க்கு. அது வரைக்கும் டெக்கரேஷனில் அப்போ தான் பொருள் வைக்கிறாங்க, பூ மாட்டுறாங்க, எல்லாம் போய் அதனால அது சன் செட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் வந்து சன் ஸ்வெட்டாக இருந்திருப்போம். புரியுது. ஆனா அதான் சம்வேர் அது இந்த டெஸ்டினின்னு வாங்கல, இந்த யூனிவர்ஸ் மேட் அ மேஜிக் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருந்தது. அந்த சன்செட் டைம்ல அந்த போட்டோ பார்க்கும்போது அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப ட்ரீமியா இருந்தது. கண்டிப்பா யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க அவங்களோட வெட்டிங் பிக்சர் வந்து இவ்வளவு அழகா இருக்கும். எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா என் அப்பா கூட வர்றது அதெல்லாம், எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கோட் சூட் போட்டது அதெல்லாம் ரொம்பவே எனக்கும் ட்ரீமியா இருந்துச்சு. எஸ் எஸ். அந்த கவுன் போட்டுக்கிட்டது, வெயில் வச்சுக்கிட்டது, யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அஃப்கோர்ஸ் பீங் அ ஹிந்து அது வந்து நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். இன்னொரு பக்கம் ஒன் திங் வாட் யூ டிட் வாஸ் ஸ்பெஷல் திங் வாஸ் வந்து இந்த தாலியில வந்து ஆறுன்னு போடுறது. அதுவுமே வந்து யாரெல்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்னு தெரியவே இல்லை. ஏன்னா தாலினாலே ட்ரெடிஷ்னல், காலங்காலமா இதே தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடுவாங்க. சர்ப்ரைசிங் ஹிம் அந்த மொமெண்ட் கண்டிப்பா. அது எதனால, என்ன தாட் அது? அதான் நான் சொல்றேனே, இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கும் போது அதெல்லாம் நோ அப்போசிஷன்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே இவங்க வந்து எனக்கு ஃப்ரீடம் தான். என் அப்பா அம்மாவா இருக்கட்டும், இவங்க வீட்லயா இருக்கட்டும், எல்லாருமே எதுக்குமே நோ கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குமோ, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ நீ அப்படி இருக்கலாம், அதுதான். ஸோ தாலியில் வந்து எனக்கு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது எத்தனையோ பேர் வந்து போட்டிருக்காங்கன்னு. அது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ் தான். அது போடணுன்னு நான், ஏன்னா அது மேலே நார்மலாக எப்பவுமே ஒரு ஃப்ளவர் வருது, எதுக்கு அந்த ஃப்ளவர் இருக்கணும், ஏன் நம்ம பேர் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர்கிட்ட சொல்லாமலே அது பண்ணிட்டு அப்புறமா இவர் ரியாக்ஷன் என்னதான் இருக்கும் பார்க்கலாம். ஏன்னா ரியாக்ஷனே வராது. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், பெருசா என்கிட்ட பெருசா ரியாக்ஷனே என்கிட்டயும் வராது, அவங்ககிட்டயும் வராது, என்கிட்டயும் வராது. சூப்பர்ல, வெரி மேட் ஃபார் ஈச் அதர். நான் எடுத்து பார்த்துட்டு என்ன ஆர் போட்டிருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனா அதுவே பெரிய விஷயமா தான் இருந்தது. இந்த ரியாக்ஷன் பெரிய விஷயமா தான் இருந்தது. அது எது அதான் சொல்றேன், ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது ஓவர் ரியாக்டும் பண்ண மாட்டோம், அது கரெக்டா ஏதோ ஒரு மாதிரி subtle-ஆ. ஆமா அப்படியே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. நல்லதுதான் ஆக்சுவலி. இப்போ அஃப்கோர்ஸ் நீங்க 2 பேரும் எங்களுக்கே வந்து இந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ணும்போது சர்ப்ரைசிங்கா இருக்கும்போது உங்க கூட இருந்தவங்களுக்கு நிறைய பேர் சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும்ல. ஆப்வியஸா கண்டஸ்டன்ஸும் சரி, இல்ல இப்போ டிஜே பிளாக், பிரியங்கா, அவங்க எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். ஸோ யாருக்கு முதல்ல சொன்னீங்க, யாருக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது? என்னோட கோ கண்டஸ்டன்ஸ் விக்னேஷ் அண்ணா. விக்னேஷ் நான் முதல்ல கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யாருக்குமே இது தெரிஞ்சிடக்கூடாது. ஆமா, நானே ரொம்ப எட்ஜில் தான் எல்லாருக்குமே சொன்னேன். ஒரு 2 month கிட்ட இருக்கும் போது தான் நீங்க 2 பேரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்களே, என்னடா சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருந்துச்சு. இவர் ஆனா ரொம்ப இதுவா இருந்தார். ஆனா என்னால வந்து அது மறைச்சிட்டுலாம் இருக்கவே முடியல. எனக்கு விக்கி அண்ணா கிட்ட சொல்லனா எனக்கு வந்து முடியாது. அதனால இவரையும் மீறி நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்.
அவருக்குமே சர்ப்ரைசிங்கா தான் நம்ம இருந்தது. அவர் ரொம்ப surprising-ஆ சந்தோஷம். எனக்கு ஆனது வந்து நிறைய வந்து இவங்க சீசன்ல பாடுற ஜட்ஜா இருந்தாங்கல்ல, அனு சுஜாதா மேம், அனு அனு ma'am. மேம், அனு மேமுக்குலாம் ரொம்ப கிட்ட தான் சொன்னோம். அடப்பாவீங்களா கூடவே இருந்தேடா. ஏன்னா அவங்க கூட இப்போ ஜூனியர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஆனா எல்லா 3 ஈவெண்ட்டும் அப்பதுல இருந்து ஆமா. Yes. ஃபுல்லாவே அதை விட இருந்து பார்த்துட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி எனக்கு And also அந்த ஆயிடுச்சு. ஸ்பெஷல் சாங் டெடிகேஷன் கூட பண்ணிருந்தாங்க. அது ஆமா. ரொம்ப கியூட்டா இருந்தது. ஆமா. Of course அவங்க நிறைய இடத்துல சொல்லிருக்காங்க லைக் என் பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரி. And அந்த ஒரு ஸ்பெஷல் சாங் டெடிகேஷன் நான் ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து அவங்க ஒரு மேம், அனு மேம், ரெஸ்பெக்டா அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 3 ஈவெண்ட்டுக்கும் வந்து கூட இருந்தப்போ தான் எனக்கு அதையும் தாண்டி என்னோட அம்மா என் கூடயே எப்படி ஃபேமிலி. அது மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. நான் அவங்களுக்கு பர்சனலாக நான் மெசேஜும் போட்டேன். இன்னைக்கு தான் மேம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போதான் அம்மான்னு சொல்லணும்னு தோணுது அப்படின்ட்டு. ஏன்னா யார் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. எனக்கு 3 ஈவெண்ட்டுக்கும் என் கூடவே இருந்து, நான் மேக்கப் பண்ணும் போதெல்லாம் கூட என் கூட வந்து இருந்து, அது வந்து ரியலி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போ சொன்னீங்க டிடி அவங்கலாம்? என்னோட அதாவது இந்த கேமராக்கு பிஹைண்ட் த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன். ஸோ ஆஃப்கோர்ஸ் இப்போ அழகா ஹனிமூன் பிக்சர்ஸுமே பார்த்தோம். மால்டீவ்ஸ்ல வந்து ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணீங்க. ஆஃப்கோர்ஸ் இது ஒரு ஹனிமூன் ஃபேஸ் அப்படின்னு இருந்தாலுமே என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லைக் நம்ம 2 பேர் சேர்ந்து இதை பண்ணணும், இல்லை இந்த ட்ரீம் ஹவுஸ் ஆர் வாட் இஸ் இட் கோயிங் ஆன்? எல்லாமே இருக்கு. அதான் ஒன்னொன்னா பண்ணலாம் அப்படி. அப்படி இல்லை, இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு. சொன்ன மாதிரி கேமரா நான் சொல்கிறேன்வா, இவ்வளோ சின்ன வயசில் சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு டைரக்டராக ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எல்லாமே எனக்கு அம்மாவும் சொல்லியிருக்காங்க, இவரும் சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்திருக்காரு. இதுலேருந்து அப்படியே படிப்படியாக இவரும் வந்து ஹைட்ஸ் போகணும், நானும் போகணும். சொன்ன மாதிரி வீடு வாங்கணும், அதெல்லாம் நிறையவே ஆசை இருக்குது. ஆமாம், பொறுமையாக பொறுமையா பண்ணிக்கலாம் எல்லாமே அப்படின்னு. பண்ணணும். 2 பேருமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பா ஒரு ஜீரோல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம்னால ஆஃப்கோர்ஸ் எதுவுமே இல்லை, ஜீரோல இருந்து தான் எல்லாமே. எஸ். இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த நம்மளோட ட்ரீம் ஹவுஸ்ல இதெல்லாம் இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல, இந்த தெரி சீன்ல ஒன்று இருக்கும்ல, எனக்கான ஒரு வீடு, நாய்க்குட்டி அந்த மாதிரி. ஸோ உங்களுக்குன்னு எதானே டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லைங்க, வீடுன்றது மட்டும் தான் பேசியிருக்கோம். இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி. எனக்கு வந்து அது அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம்னா அவங்க வந்து வீடு வாங்கி நம்ம கட்டணும், நம்மளா ஒன்று கட்டணுன்றது அவங்களோட ஆசை. ஆமாம், அது எப்படி நடக்குதோ, கொண்டு போற பாதை எப்படி போகுதோ, எதையுமே நாங்க பிளானே கல்யாணமே நாங்க பிளான் பண்ணாம தான் நினைச்சோம். நீ சொன்னீங்க ஹனிமூன் மால்தீவ்ஸ் எல்லாம் நாங்க பிளானே பண்ணல. கல்யாணம் போனா இன்னைக்கு தாங்க நான் எல்லாமே புக் பண்ணேன். அப்ப புக் பண்ணிட்டு போறோம். ஏன்னா எனக்கு அடுத்த வாரம் ஷூட் இருக்குமோ இருக்காதோன்ற ஒரு டவுட்லயே இருந்துட்டேன். ஆமா, இல்ல திடீர்னு யாராவது இல்ல இந்த ஸ்கெடியூல் பண்ணோம்னா நான் பாட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னா நான் பண்ணாதான் பண்ணணும். புரியுது. அதனாலே நான் புக் பண்ணாமே வச்சிருந்தேன். நான் 23rd வந்து மால்தீவ்ஸ் போறோம்னா 22ஆம் தேதி ஃப்ரெண்டு கிட்ட பேசி கடற்கரைன்னு புக் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அடுத்த நாள் அப்படியே கிளம்பிட்டேன். ஆமா, அப்படிதான் அன்பிளான்டா லைஃப்ல எதுவுமே பிளான் பண்ணி ஃபியூச்சர்ல இது பண்ணணும், நான் பெரிய இன்னொரு டைரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும், இப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன இது கொண்டு போகுது, இதை நம்ம ஒழுங்கா பண்ணணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடும். ரைட், ஓகே. இப்போ ஆக்சுவலி இப்போ சொன்னீங்கல்ல ஸ்கெடியூல்ஸ்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. தட் வாஸ் ஓகே, பிஃபோர் மேரேஜ் யூ கேன் மேனேஜ்னு இருக்கு. இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் இட் இஸ் அ ஃபேமிலி நவ். எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? அதுதான் இப்போ டஃப்பாக இருக்குது. ஏதோ ஒரு வாரம் கேப் கிடைச்சதுனால கொஞ்ச நாள் கூட இருந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும், பார்ப்போம். நிறைய 2-3 பேரெல்லாம் கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்கெல்லாம் ஒரு 10 மணிக்கு வரணும்னா இப்போ 7 மணிக்கு வரணும், 6 மணிக்கு வரணுன்றாங்க. அந்த மாதிரி. ஆமாம், கொஞ்சம் டஃப் தான் மேனேஜ் பண்ணணும். பட் ஆனால் அந்த மார்னிங்லேருந்து ஆல்மோஸ்ட் லைக் லாங் ஹார்ஸ் ஆஃப் ஷூட்டுன்னு இருக்குல்ல, ஒரு மாதிரி டயர்டு ஆகிடுமே, எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது ஓகே, பழகிடுச்சு. நீங்கள் கூட இந்த எப்படி இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கு, அது பழகிடுச்சு. ஆமாம், ஒன்ஸ் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். எனக்கே பதட்டமா இருக்கு. நிஜமாவே ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாரு. ஒர்க்னா பாருங்க, ஹனிமூனே பிளான் பண்ணலன்னா பாத்துக்கோங்க. அவ்வளோ அந்த ஒர்க் கரெக்டா முடிக்கணும். இது ஏதோ மஞ்ச புகைச்சி மாதிரி தெரியுதுங்க, தெரியல. எனக்கு வந்து அப்புறமா பேசிட்டு ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.